பீகாரில் 202 தொகுதிகளை கைப்பற்றியுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சியை தக்க வைத்துள்ளது. இதன் மூலம் கூட்டணி தலைவர் நிதிஷ்குமார் 10வது முறையாக முதலமைச்சராக உள்ளார் என்று எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. 243 தொகுதிகளை கொண்ட பீகார் சட்டப்பேரவைக்கு 2 கட்டங்களாக பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. இதில் தேர்தலுக்கு பிந்தைய கணிப்பில் கூறியதை விட நிதிஷ்குமார் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அதிக தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்துள்ளது. இதில் 101 தொகுதிகளில் போட்டியிட்ட பாஜக 89 இடங்களில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. இதேபோல் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளமும் 101 தொகுதிகளில் போட்டியிட்டு 85 தொகுதிகளில் வெற்றி பெற்று மாநிலத்தின் 2வது பெரிய கட்சியாக மாறியுள்ளது. இரு கட்சிகளும் அதிக அளவில் தொகுதிகளில் வெற்றி பெற்றாலும் ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியை விட வாக்கு சதவீதம் குறைவாகவே உள்ளது. பாஜக 20.08 வாக்கு சதவீதமும் ஐக்கிய ஜனதா தளம் 19.25 வாக்கு சதவீதமும் பெற்றுள்ளன. இந்த கூட்டணியில் உள்ள சிராக் பஸ்வானின் லோக் ஜனசக்தி கட்சி போட்டியிட்ட 28 தொகுதிகளில் 19 தொகுதிகளில் வெற்றியை பதிவு செய்து மீண்டும் எழுச்சி பெற்றுள்ளது. இதேபோல் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தலா 6 இடங்களில் போட்டியிட்ட ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா மற்றும் ஹிந்துஸ்தானி அவாமி கட்சிகள் 9 இடங்களில் வெற்றி பெற்று கூட்டணி பலத்தை காட்டியுள்ளது. இதன் மூலம் தேசிய ஜனநாயக கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிக்காமலேயே 202 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்துள்ளது. இதுவரை கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து ஆட்சியை தொடர்ந்த நிதிஷ்குமார் 10வது முறையாக மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.